அனைவருக்கும் வணக்கம். விசேஷங்களில் விருந்தில் ஹோட்டல்ல எல்லாம் மதிய சாப்பாட்டோட பாயாசம் கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் தினமும் கேட்டால் நல்ல சோறு கிடைக்காது. இனிப்பான இந்த பாயாசம் அறுசுவையில் ஒன்று தானேன்னு எல்லோரும் சாதாரணமாக நினைப்போம். ஆனால் இந்த பாயாசத்துக்கு நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற பல அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சுருக்கமாக சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பாயாசத்தோட அற்புத மருத்துவ குணத்தை விளக்கிற அருள்மிகு சித்த ஸ்ரீமத் அகத்தியரோட பாடல். அதாவது பாயாசம் சாப்பிட்டா மலச்சிக்கல் குணமாகும். மலக்கட்டு காரணமாக மலக்குடலில் தேங்கி இருக்கிற பழைய மலங்கள் ஈஸியாக வெளியே வரும். அதே மாதிரி வாந்தி பித்த நோய்கள் இளைப்பு குணமாகும். பசி நல்லா எடுக்கும். உடம்புல நல்ல சதை பிடிக்கும். புஷ்டியாக இருப்பாங்க. பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற கண், காது, மூக்கு, வாய், தோல் அப்படிங்கிற இந்த 5 உறுப்புகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், இயங்கும். மனசும் புத்தியும் தெளிவாகும். ஆளை பார்க்கறதுக்கு நல்ல பளபளன்னு அழகான தோற்றத்தை உண்டாக்கும். இவ்வளவு அற்புதமான இந்த பாயாசத்தை உங்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பாயாசத்தோட நன்மைகளையும் புரிய வைங்க. இதனால் குழந்தைங்க கண்டதையும் சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமாக நம்ம பாரம்பரிய உணவுகள் மேலே அவங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் வரும். அபரிமிதமான ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த பாயாசத்துக்கும் ஒரு கெட்ட குணம் உண்டு. அதாவது பாயாசம் அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் வயிற்றில் மந்தத்தை உண்டாக்கும். அதனால் அளவாக சாப்பிடுங்க. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், சர்க்கரை நோயாளிகளும் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் உங்கள் மருத்துவரோட அனுமதியோட பாயாசம் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ண அவசியம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில் 7 மணிக்கு என்னோடய ஷார்ட்ஸும், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு என்னோடய வீடியோவும் வெளியிடுவேன். தொடர்ந்து என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.